எல்லாருக்கும் வணக்கம். ஸ்னேகா மாதிரி இருக்கேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கள் அப்பா எப்பவுமே என்னதே சொல்லிட்டு இருப்பாரு, ஸ்னேகா மேம் மாதிரி இருக்கீங்கன்னு. தேங்க்யூ சார். லாந்தர் இரவின் அடையாளம், இது எனக்கு கெரியரையும் தாண்டி எனக்கு நிறைய நல்ல மனுஷங்களை தந்திருக்கு. இந்த படம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய நிறைய நல்ல மனுஷங்களெல்லாம் தந்திருக்கு. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் நான் நிக்கில் முருகன் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் இந்த மேடையில் இல்லை. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா எனக்கு இந்த லாந்தர் கிடச்சிருக்காது. ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் சார். ஐ வில் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ சார். அவர் எல்லா இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். எங்கே இருந்தாலும் அந்த தேங்க்ஸ் உங்களை சேரும். நெக்ஸ்ட் சாஜி சலீம் சார். எனக்கு நான் போய் ஆஃபீஸில் பேசும்போது என்ன நரேட் பண்ணாங்க. நான் ஒரு தயக்கத்தில் இருந்தேன், சார் ஒரு தயக்கத்தில் இருந்தார். எனக்கு கேரக்டர் கிடைக்குமா அப்படின்ற தயக்கத்தில் இருந்தேன். சாஜி சாருக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்ற தயக்கத்தை தாண்டி அந்த கேரக்டரில் ஒரு நரேஷனில் ஒரு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அதனால சாருக்கு தயக்கம் வந்தது. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஜானு. தேங்க்யூ ஸோ மச் சார். எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். விஷ்ணு சார், பத்ரி சார் அண்ட் கணேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நெக்ஸ்ட் யாருக்காவது கிடைக்குமான்னு எனக்கு தெரில, எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் தென் ஞான சவுந்தர் சம்சான், நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவரை. எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாரு கூடமே அவ்வளோவா பாண்டிங் இல்லை. ஃபஸ்ட்டு நியூ டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டைரக்டர் சார் கூட வைப் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு சம்சான் கூட நல்ல வைப் கனெக்ட் ஆகிடுச்சு. கியூட்டி பை ஒரு அந்த மாதிரி தான் இருக்கும். செட் வாஸ் ஸோ ஜாலி. சம்சான் இருந்தால் நல்லா டைம் போயிடும். டைரக்டர் சார் அப்படி ஒரு கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே ஃப்ரேமிங் பண்ணி லைட்டிங்லாம் பண்ணிடுவார். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல காம்போ பாண்டிங் இருக்குது. நிஜமாக தான் சார், நிஜமாக தான். கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே லைட்டிங் பண்ணுவார் இந்த டிஓபி. நெக்ஸ்ட் எல்லாரும் இந்த டிஓபிக்கு வாய்ப்பு கொடுங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கார்த்தி ப்ரோ, வினோதினி, கணேஷ் ப்ரோ, மிச்ச எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டிஓபி எப்படி கன்சியூமர் நேரத்துக்குள்ளே மாற்றுவாரோ அந்த மாதிரி அப்படின்றதுக்குள்ள எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி போனதுனால தான் எங்களால் 23 டேஸில் முடிக்க முடிஞ்சது. ஸோ தேங்க்ஸ், பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர்ஸ். அண்ட் ஹீரோ ஆஃப் த ஷோ பிரவீன் ப்ரோ, உங்கள் மியூசிக் நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் தேவா ப்ரோ அண்ட் உமாதேவி மேம்க்கு பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ தூய தமிழில் நல்ல வார்த்தைகளோட பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ. அயல் பிறை எனக்கு பர்சனல் ஃபேவரட். ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேலே நான் கேட்டுருவேன், அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் டு சக்தி ஸ்ரீ மேம் டூ. அண்ட் தென் விபின் அண்ட் சஹானா. சஹானா கூட எனக்கு காம்போ இருந்துச்சு, பட் நோ ஆப்ஷன் விபின். நம்ம நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. தேங்க்யூ. எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ எப்படி வரப்போகிற, உனக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது, சினிமா பேக்ரவுண்டே உனக்கு இல்லை, நீ எல்லாம் எங்கேருந்து ஹீரோயின் ஆக போகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கேட்டவங்க இன்னைக்கு எப்போ படம் ரிலீஸ் ஆகுது, எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும். ஜூன் 21 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, வணக்கம். மேடையில் வீட்டிற்கக்கூடிய அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். முதல்ல டைரக்டர் சாருக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும், பாராட்டு சொல்லணும். 23 நாட்களில் இந்த படத்தை முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும்.
நான் பார்த்துருக்கேன் பல ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி 23 நாளில் படத்தை முடித்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதுவும் இவ்வளவு பிரமாதமாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எடுத்திருக்கக்கூடிய டைரக்டருக்கும் சரி, ஒளிப்பதிவாளர் திரு ஞான சவுந்தர் அவர்களுக்கும் சரி, அருமையாக எடிட் பண்ணியிருக்கக்கூடிய திரு பரத் அவர்களுக்கும் சரி, இந்த படத்தை அருமையாக தயாரித்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு பத்ரிநாராயணன் அவர்கள், திரு விஷ்ணு அவர்கள், கோ ப்ரொடியூசர் கணேசன் அவர்கள், எல்லோருக்கும் இந்த எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் லாந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டுறேன். இந்த படத்தில் பல பேர் வந்து டெபியூ டைரக்டர்ஸ் அப்படின்னு, டெபியூ டைரக்டர் அண்டு ஆர்டிஸ்டில் நிறைய பேர் வந்து டெபியூ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். திறமைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம். தம்பி தேவா அவர்கள் வந்து அவங்க அம்மாவை வந்து மேடையில் கூப்பிட்டு இது மாதிரி பாராட்டு, இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவனுடைய வாக்குப்படி ஒரு தாயை வந்து மேடையில் கூப்பிட்டு அவர் வந்து பாராட்டுறார் அப்படிங்கிறது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். நல்லா மேலும் மேலும் நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இசையமைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னாக்க அந்த லைன்லாம் நல்லா கேட்குற மாதிரி இருந்தது இசை. ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து பாடினார், எனக்கு புரியல, என்ன பாடுறாருன்னே புரியல. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம மனசில் வந்து அப்படியே பதிஞ்சு போய் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது கூட வந்து 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை கடந்தும் நம் மனசில் இருக்குதுன்னாக்கா அந்த பாடல்கள் நல்லா தெளிவாக நமக்கு கேட்டதுனால தான். இன்னொரு விஷயம் சொல்லணும், தம்பி விதார்த் அவர்கள் காற்றின் மொழி படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நல்ல அருமையான தம்பி, அருமையான நடிகர். எந்த நேரமும் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அருமையான நடிகர். மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும், பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும். இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, பப்ளிக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, படம் உங்களுக்கு பிடிக்குதா 4 பேர்ட்டு சொல்லுங்கள். பிடிக்கலை அப்படின்னாக்கா உங்களோட வச்சுங்க. அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்கள வந்து சே அந்த படம் நல்லாவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள், எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்பிலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் தியேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக மொக்க இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல பேசாமல் இருந்துருங்க, அவ்வளவுதான். பார்க்கட்டும், எல்லோரும் பார்க்கட்டும். இந்த ஒரு 320 ரூபாயிலேயோ 200 ரூபாயிலேயோ ஒன்றும் நம்ம மாட மாளிகை கூடு கோபுரம் கட்டிட போகிறதில்ல. ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி, நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால், நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார், பாஸ்கரனை வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு. ராஜீவ்காந்தி கூட சொன்னாப்புல, சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்ன. எங்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறது இல்லை? நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் நடிக்கிறதுக்கு தயார், கூப்பிடட்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன், சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத விட ஈக்கு தலையாக இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன். சின்ன படங்கள் நல்லா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? திடீர்னு வந்தாப்புல என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்புல 8 தோட்டாக்களுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே, டைரக்டர் வந்து கூப்பிட்ட உடனே நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து நீங்கள் வந்து இது மெயில் அனுப்புங்க, பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் போகிறோம். இந்த மாதிரி
டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இது இருப்பா, ஏன் இப்படி திணற, என்ன சொல்லுன்னு. இல்லை, நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும்போதுலேருந்து அப்பையிலேருந்து உங்களுடைய ரசிகராக தான், பக்கத்தில் உட்கார சொன்னோன்னு ஒரு மாதிரியாக இருக்க. ஒன்றும் இல்லைப்பா, அப்பான்ற இல்லை சொல்லுன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாமல் போகுது, 8 தோட்டம் இருக்குது, 8 தோட்டம் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது, ஒன்று வெடிக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நல்லா இருக்க ரைட் பண்ணுறேன். சின்ன படம் தான், புது டைரக்டர் தான் பண்ணேன். அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சூதுகவும் 2ல் ஒரு அருமையான வேஷம், எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அருமையாக டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவளிக்கக்கூடியவர்கள், அண்ணன் தேனப்பன் அண்ணன் அவர்கள், மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள், இது மாதிரி சொல்லணும்னாக்கா ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி வந்து விதார்த் அவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற வேண்டும். ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் உழைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும். அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும். எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கையை ஆண்டவன் தர வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் சினிமா புரொடக்ஷன் பத்ரிநாத் நாராயணன் அவர்களுக்கும் இயக்குனர் சாஜி சலீம் அனைவருக்கும், அதர்தான் கணேசன், ஹீரோயின் என் அன்பு நண்பர் விதார்த், ஹீரோயின் ஸ்வீதா, டைரக்டர் பிரவீன், கேமராமேன் சவுந்தர், எடிட்டர் பாரத், மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்புக்குரிய அண்ணன் பாஸ்கர், ப்ரொடியூசர் தேனப்பண்ண, பாடலாசிரியர் உமா தேவி, தேவா, என் அருமை நண்பர் நிகில் முருகன் உள்ளிட்ட அனைவருக்கு என்ன முதல்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொதுவாக சினிமா நிகழ்ச்சிக்கு இப்போ நிறைய நடுவில் ஒரு 1.5 வருஷமாக கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, போகிறதில்ல, எனக்கு வேலை இருக்கிறதுனால. ஆனால் இந்த நிகழ்ச்சி நேற்று திடீர்னு வந்து சாயந்தரம் வந்து ஒரு நண்பர் கூப்பிட்டார், நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும். என்னங்க நாளைக்கு நிகழ்ச்சிங்க இன்றைக்கி வச்சுருக்கீங்க, என்னங்க சினிமா நிகழ்ச்சி அப்படி தான். சரி, எனக்கு தெரியும், இருந்தாலும் வரேன். என்ன இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் போயிருந்தால் நான் வருத்தப்பட்டிருப்பேன் உண்மையாகவே. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிங்க நடந்தது. தம்பி தேவாவா, அவருடைய படம், அவருடைய பாடல் எழுதியிருக்காரு, அவங்க அம்மாவை கூப்பிட்டு மேடையில். இந்த காட்சி உண்மையாகவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான காட்சி அல்ல, உன்னுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இதை நீ மறக்கவும் கூடாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 23 நாளில் இந்த படத்தை எடுத்திருக்காங்களாம், பெரிய விஷயம். இந்த படத்துடைய பூஜைக்கு நான் வந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் பெரும்பாலும் பூஜைக்கு போனவங்க நிறைய விழாவுக்கு போக மாட்டாங்க, பெரும்பாலும் டைம் இருக்காது. நட்ட படம் லென்த்தாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போகும். அண்ணன் தேனப்பண்ணனுக்கு தெரியாது பெரும்பாலும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, பெரிய விஷயந்தான். அதே மாதிரி இந்த சப்ஜெக்டு டைரக்டரு படம் பார்த்தோம். அதே மாதிரி க்ரைம் சப்ஜெக்டு, சஸ்பென்ஸ்லாம் இருக்குது. நிச்சயமாக அந்த ஒரு படம் ஒரு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு இதாக அமையும். நான் உட்காந்துருக்கப்போ அண்ணன் பாசுகிட்ட சொன்னேன், படம் பார்த்துட்டு இந்த லிரிக்ஸு, ஆனால் இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்க அப்படின்னு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, நல்லா வருவார் அந்த தம்பி அப்படின்னு சொன்னார் பாஸ்கரனை. அவருக்கு ஒரு வாழ்த்து, மேலும் ஒரு வாழ்த்து. நான் நேற்று படம் பார்க்குறப்போ லாந்தர் என்ன ஏன்ப்பா பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டேன் என் நண்பர். லாந்தர்னா ஃபஸ்ட் மைண்டில் நான் நினச்சிட்டு ஹிந்தி மாதிரி என் மைண்டில் தோணுச்சு. அப்புறமா தான் எனக்கு அதை கொஞ்சம் எடுத்து படித்து பார்த்தேன் நைட்டு. லாந்தர்னா அந்த இரவு நேரங்களில் சிம்லின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இரவு நேரத்தில் நம்ம ஊரில் திருநெல்வேலியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை மாட்டு வண்டி போனீங்கன்னா கீழே லாந்தர் எரியும். அது எதுக்காகனா அந்த பாதைகளை நம்ம வழி வகுத்து செல்லும், நம்ம வந்து வெற்றி அடைகிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி புயல் காலங்களில் பார்த்தீங்கன்னா போர்ட்டு அண்ட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லாந்தர் தான், லவடன் சொல்லுவாங்க. அதை லவடன்கிறது தான் லாந்தர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்கில காலத்தில் லவடன் இருந்திருக்காது. ஸோ அந்த அந்த ஆபத்துக்காக அந்த ஆராய்ச்சி மணிங்கிற மாதிரி அந்த அந்த இதை தொங்க விடுவாங்க. ஏன்னா இதிலிருந்து பார்த்து அவங்க பாதுகாப்பாக பயனடையணுங்கிறது தான். ஸோ ஆக மொத்தம் லாந்தருங்கிற பேர்லேயே வெற்றி இருக்குது. ஸோ இந்த படமும் வெற்றி அடையுங்கிறது தான் இதோடைய நோக்கமாக நான் இந்த படத்தில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு இதே மாதிரி படங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அளிக்கணும். தேனப்பண்ண தான் இருக்காங்க.
ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சின்ன குறுகிய காலமாக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன படங்களில் தான் நல்ல சப்ஜெக்ட் வைஸ் தெரியுது. எனக்கு என்னுடைய சொந்த கருத்து நான் சொல்கிறேன். பாஸ்கர் நான் ஆக்ட் பண்ணுறாரு, நிறைய படங்கள் பார்க்குறேன், நைட்டு சன்னத்தில் படம் பார்ப்பேன், எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த படம் இது பாருங்க, விதாத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஆக்சுவலி மினிட் பட்ஜெட்டில் இருக்கிற படங்கள் மிக சிறந்து இருக்குது. அதுக்காக பெரிய படங்கள் எல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு நீங்கள் ஆதரவு தரணும். ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் ஆதரவு தந்தீங்கன்னாவே போதும் அதுக்கு. அதே நேரத்தில் மைனான்னு ஒரு படம் வந்தது, நான் சினிமாவில் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த படம் மைனா. லாஸ்ட்டில் தான் விசார் ஒரு நாள் தேடி கண்டுபிடிச்சி யாருன்னு விசாரிச்சா லாஸ்ட்டில் எங்கள் ஊருக்கார் ஒரு, எனக்கு அதில் ஒரு பெருமை, திருநெல்வேலிக்கார். ஆனால் அவங்க பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸஸாக இருக்கும் உங்கள் ஏரியா இல்லை, அந்த மலை கீழே பிறந்த ஊர். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்காரு. அவர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா அவங்களுடைய மனைவியும் பார்த்தேன், எனக்கு அவங்க குழந்தைங்க பார்த்தேன், அதை விட சாஃப்டாக இருக்காங்க. ஸோ உங்கள் வெற்றிக்கு அதுவே ஒரு காரணம். விதாத் ஆக்ட் பண்ண படம் வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகலையே தவிர மக்கள் மனசில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க விதாத். உண்மையாகவே உங்கள் படங்கள் தான் பெருசாக சக்ஸஸ் ஆகலையே தவிர சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்ல முடியாது. அதோட இந்த சின்ன மினி படத்தினால போய் ரீச் ஆக ஈஸியாக இருக்குது. இந்த படம்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் சரியாக போய் ரீச் ஆகணும். நான் வணங்குற தெய்வத்தை, குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு நல்ல நேரம், பத்திரிகை நண்பர்கள் அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய ரெக்வஸ்ட்டு, நான் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனுங்கிறதுனால உங்களை ஒரு தாண்மையிலிருந்து ஒரு பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் அதில் மெயின். ஆக்சுவலாக யூடியூப்பில் வந்து நம்ம நடிகர்கள் நிறைய பேர் எங்கள் நடிகர் சங்கத்தில் புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் 10% கூட இந்த செய்தி இல்லைங்க, ஆனால் செய்தி வந்து தவறாக வருது. நான் யாரையும் குறிப்பிட்டு எல்லாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல வரல. ஒரு சில நபர்கள் 10% கூட உண்மை இல்லை. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கலான்னு எங்கள் போன செயற்குழுவில் கூட பேசினாங்க. அந்த கோரிக்கையை தான் உங்கள் கூட வைக்கிறேன். நான் எல்லாமே நானும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா முழுக்க என்னுடைய போராட்டங்களை வெளியே எடுத்து சென்றக்கூடிய பத்திரிகை நபர்கள் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஸோ 10% கூட நீங்கள் இல்லாத செய்திகளை பண்ணுறீங்க போகிறீங்கன்னு அது எனக்கு நடிகர் சங்கத்து மூலிமா கேட்டதுனால, அதை செயற்குழுவில் பேசினால, அதை இதில் பெருசாக பாதிக்கப்படுறவங்க சினிமா நடிகர்கள், சினிமாக்காரர்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால நீங்கள் இதை தயவு செய்து அதில், ஏன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட்லேயும் இருக்கிறதுனால சொல்கிறேன். சில நபர்களை பற்றி போடுறப்போ வெளியே சொல்ல முடியல, சிலவங்க சூசைடே பண்ணிக்கிறாங்க. அதை அவங்கள அதை போராட முடியல. சில நபர்களுக்கு போராட்டம் இது கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஒரு நல்ல நேரத்தில் உங்களுக்கு, ஏன்னா பேட்டி கொடுப்பவர்களுக்கும் பேட்டி வாங்குறவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு ஜுடிஷியல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தி கோர்ட் சொல்லியிருக்கு இன்னைக்கு. ஸோ தயவு கூர்ந்து இதில் நீங்கள் உதவிட வேண்டும். இந்த படம் வெற்றியடை 100 நாள் ஓடணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் மற்றும் நம்ம நண்பன் கனல் கண்ணன், அப்புறம் பேசிட்டு போன பூச்சிமுருகன் சார், MS பாஸ்கர் மற்றும் எல்லாருக்கும் என்னோட பசுபதி ராஜ் சார், மிச்சம் இந்த படத்தோட தயாரிப்பாளர். அப்புறம் நான் இங்கே வந்தது வந்து நம்ம நண்பன், என்னோட பிரதர் மாதிரி வித்தார்த்துக்காக தான் வந்தேன். அவர் நம்பி நம்ம ஒரு படம் பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு படம் பார்க்கணும், டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா படம் தேட்டரில் இல்லைன்னா ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்னா வித்தார்த்த போனால் நம்பி போய் படம் பார்க்கலாம். அந்தளவு ஒரு கதை நாலேஜ் உள்ள ஒரு நடிகர். அதனால் வித்தார்த்தோட படங்கள் வந்து நிச்சயமாக அவரோட உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லை. இன்றைக்கி இல்லை நாளைக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். அது இந்த படம் மூலமாக கிடைக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் ஸ்வேதாவை பார்த்தா அப்படியே ஸ்னேகாவை பார்த்த மாதிரியே இருக்குது, ஸ்னேகா சிஸ்டம் மாதிரியே இருக்குது. ஐ திங்க் குதிரவால்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்களா. அப்புறம் கனல்கண்ண மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு மேடையில் ஒன்று பேசல, உண்மைதான். கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க. லாஸ்ட் மேடையில் பேசினேன் இல்லையாக்கா, உத்தமவில் பஞ்சாயத்து, அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுன்னு வச்சுங்க. சினிமாவில் சகஜம் தானே. என்னோடய கருத்து நான் சொல்கிறேன். இது நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாரோட கருத்தும் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதனால் இந்த படம் மேலும் இந்த படத்தின் இயக்குனர் நிறைய படங்கள் பண்ணி பெரிய இயக்குனர் ஆகணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். அதேமாதிரி தயாரிப்பாளரும் பெரிய படங்கள் பண்ணணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதில் தயாரிப்பாளருக்கும் இது வந்து ஒரு முதல் திரைப்படமாக இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த ஒட்டுமொத்த குழுவினரே அவர் நம்பி இருக்கிறதுங்கிறது
ரொம்ப சந்தோஷமான விஷயம். தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். பொதுவாகவே வந்து கதைகள் உருவாக்குற இடங்களுக்கு அப்படின்னு பார்த்தா மக்களோட நிறைய கனெக்ட் இருக்கிற ஒருத்தங்களுக்கு தான் நிறைய கதைக்களமும் கதாபாத்திரங்களும் உருவாகும். நம்ம அந்த வகையில் பார்த்து ஒரு வக்கீல்கிட்டையோ போலீஸ்கிட்டையோலாம் நம்ம போய் பேசணுன்னா அவங்ககிட்ட நிறைய கதைகள் இருக்கும். ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட பேசினா கூட நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அவங்க சந்தித்த மனிதர்களையும் பிரச்சனைகளையும் சொல்லுவாங்க. அதிலும் வந்து வக்கீலோ போலீஸோ கூட நடந்து முடிஞ்ச சம்பவத்தை சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆட்டோ டிரைவர்கள் பார்த்திங்கன்னா நடந்த கதையில் ஒரு பகுதியாகவே இருப்பாங்க. அவங்க சாட்சியாகவே இருப்பாங்க. நிறைய ஆட்டோ டிரைவர்கள் துடிக்க உயிரை காப்பாற்றிருப்பாங்க. நிறைய விஷயங்களில் பங்கெடுத்திருப்பாங்க. ஏன்னா ஆட்டோ டிரைவரை பற்றி சொல்கிறேன்னா, சலீமனை தன்னுடைய ஆரம்ப காலத்திலேருந்து வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக தான் எனக்கு அவரை முதல்ல தெரியும். எப்படி தெரியும்னா, நாங்களே ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் சினிமாவுக்கு போயிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு எனக்கு அவர் அறிமுகப்படுறாரு. ஒரு 2006, 2007 அந்த காலகட்டத்தில். ஸோ நான் அவரை வீட்டுக்கு தேடி அவரை போகும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் அந்த வேலையை எவ்வளோ நேர்மையாக செய்ய முடியுமோ நீங்கள் பார்ப்பீங்கள்ல. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து விட்டுட்டு போன பேக்கை வந்து பத்திரமா கொண்டு போய் கொடுத்தாருன்னு, அப்படியாப்பட்ட ஆட்டோ டிரைவர் அவர். அந்த வேலையை அவ்வளோ நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு உண்டான எந்தவித ஒரு வளமையான தன்மை இல்லாமல் ஒரு நேர்த்தியான ஒருத்தராக இருந்தார். அப்போவே நான் அவர்கிட்ட பேசும்போது, ஏன்னா திருப்பி வந்து ஆட்டோ ஓட்டுறீங்க போது இல்லை நான் முயற்சி செஞ்சேன், இருந்தாலும் குடும்பத்தை நான் வந்து பார்க்கணும். ஒரு குடும்பத்தை தாங்கி நிறுத்தி ஒரு சினிமாக்குள்ளே முயற்சி பண்ணிக்கிட்டு குடும்பத்தை தாங்கி நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் இந்த பொறுப்புகளை குறைச்சிக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் இந்த குடும்பத்துக்காக ஓடி ஒவ்வொரு வேலைகளும் செய்யும்போது பார்க்கல அவர் மிகச்சிறந்த மனிதராக அப்போவே எனக்கு தெரிஞ்சார். அவரிடம் அவ்வளோ கதைகள் இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் அவ்வளோ கதாபாத்திரங்களை அவ்வளோ விஷயங்களை சொல்லுவார். அப்போ தான் நான் அவர்கிட்ட பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா இவ்வளவு அனுபவம் இருக்கிற உங்களுக்கு இவ்வளவு வாழ்க்கை அனுபவம் இருக்கும்போது நீங்கள் இந்த வாழ்க்கை அனுபவங்களே நீங்கள் படமாக்கினாலே போதும். ஏன்னா அவர் ஆரம்ப காலத்தில் நிறையா கொஞ்சம் ஃபேண்டஸியான கதைகள் நிறையா அவர் வச்சுருக்காரு. அந்த கதைகள் நிறையா சொல்லுவார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை நிறையா இருக்குன்னா நீங்கள் அது பக்கமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அவர் வந்து உருவாக்குனது அந்த விடியும் வரை காத்திருங்கிற படம். அந்த படம் வெகு சிறப்பாக வந்திருக்கு. கூடிய விரைவில் அந்த படம் வரும். அந்த படம் ஒரு சிறு தாமதத்தை சந்திக்க நேரும்போது கூட மனம் தளராமல் திரும்ப உடனடியாக அடுத்த ஒரு கதையை உருவாக்கி அடுத்த ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி திரும்பி அடுத்த ஒரு படத்தை அவர் ஆரம்பிச்சுட்டாருங்கும் போது எனக்கு உண்மையிலேயே சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகள் இல்லை. ரொம்ப அவரை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும்போது நிறையா பேர் சினிமாவில் வந்து கொஞ்சம் லைட்டாக மனம் தளர்ந்துருவாங்க. நமக்கு ஏன் அப்படி ஆச்சுங்கிறது அந்த யோசனைக்குள்ளேயே முழுகிடுவாங்க. ஆனால் இவர் வந்து அதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கதைக்கு மூவ் ஆகி போனது ரொம்பவே சந்தோஷம். அந்த படத்துக்கும் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ண சித்தார்த் சார் வந்து விதார்த் சார் வந்து ஆதரவு கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா விதார்த் சார் வந்து நாங்கள் 2012 வாக்கில் நாங்கள் வந்து அவரை சந்திக்கிறோம். அவர் வீட்டில் போயிட்டு நானும் ராமும் வந்து அப்போ முண்டாஸ்பட்டி கதையை வந்து அவர்கிட்ட முதல் முறையாக நெரேட் பண்ண போனோம். அப்போ வந்து எங்களுக்கு சினிமாவில் யாருமே தெரிஞ்சவங்களே கிடையாது. ஊர்லேருந்து வர்றோம், திருப்பூர் மாதிரி ஊர்லேருந்து வந்து இங்கே நாங்கள் வந்து ரயில் விட்டு இறங்கி நேராக வந்து அவர் வீட்டுக்கு அட்ரஸ் பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு அவர் வீட்டுக்கு போய் அவரை சந்திக்கிறோம். கதை சொல்கிறோம். அவர் கேட்குறாரு. கதை சொல்கிறோம், கேட்குறோம். அதை தாண்டி அவர் எங்களை வந்து அணுகின முறைங்கிறது வந்து நாங்கள் யாரோ, ஆனால் அவ்வளவு ஒரு பணிவாக அல்லது ஒரு பாங்காக எங்களை அணுகி உடனே வாங்கினேன். அவர் காரில் எங்களை கூப்பிட்டு போய், ஏன்னா கதை சொல்லி முடிச்சோன்னே ஒரு சாப்பாட்டு வேலை வந்துருச்சு. வாங்கின எங்களை அவர் காரில் ஏற்றிக்கிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆதித்யா இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து எங்களை சாப்பிட வச்சு அவ்வளோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு நடிகர் வந்து இப்படி கூட தெரியாத ஒருத்தவங்களை இவ்வளோ இதுவாக நடத்துவாரா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயந்தான். இது மாதிரி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துக்கணுங்கிற ஒரு இதை வந்து அவர் எங்களுக்கு அப்போயே கொடுத்துருக்காரு. இன்ன வரைக்கும் அவருடைய ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது. எப்பவும் வந்து அவர்கிட்ட வந்து எந்த ஒரு ஆலோசனைகளும் கேட்கல. இந்த படத்துக்கு அப்போ கூட நான் அவர்கிட்ட பேசினேன் சலீமனுக்காக. இந்த படக்குழு அனைவரும் வெற்றி பெறணும், வெற்றி பெற்று தீருவாங்க. அது வந்து நிச்சயமான ஒன்று. வந்திருந்து வாழ்த்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள்.